திருச்சிற்றம்பலம். ஆடும் பரிவேல் அணி சேவல் என பாடும் பணியே பணியாய் அருள்வாய். தேடும் கயமா முகனை செருவில் சாடும் தனியானை சகோதரனே. திருச்சிற்றம்பலம். எழுதரு மறைகள் தேரா இறைவனை எல்லில் கங்குல் பொழுதரு காலத்தென்றும் பூசனை விடாது செய்து தொழுதகை தலைமை தேர துடும்புகண் நீருள் மூழ்கி அழுது அடியடைந்த அன்பன் அடியவர்க்கு அடிமை செய்வோம். திருச்சிற்றம்பலம். தொல்லை இரும்பிறவி சூழும் தலை நீக்கி அல்லலறுத்து ஆனந்தமாக்கியதே எல்லை மறுவா நெறியளிக்கும் பாதவூர் எம்கோன் திருவாசகம் என்னும் தேன். திருச்சிற்றம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணிரு ஆனாய் போற்றி, பராய்த்துறை மேவிய பரனே போற்றி, சிராப்பள்ளி மேவிய சிவனே போற்றி, அண்ணாமலையமண்ணா போற்றி, கண்ணாரமுத கடலே போற்றி, காவாய் கனக திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகர். திருச்சிற்றம்பலம். அண்ட சராசரங்களுக்கெல்லாம் அதிபதியாக வழங்கக்கூடிய முருகப்பெருமானுடைய ஒப்பற்ற பெருங்கருணையினாலே சென்னை ஐசிஎஃப் கமலநாயச்ச சங்கம் மிகச்சிறப்பாக நிகழ்த்தி கொண்டு வருகிற திருவாசக தொடரில் நாம் போற்றி திரு அகவலை தொடர்ந்து சிந்திப்பதற்கு திருவருள் கூட்டியிருக்கிறது. போற்றி திரு அகவலிலே ஈசனை மனம் மொழி மெய் ஒருங்கு கூடி நின்று போற்றுதல் வேண்டும் என்று வலியுறுத்துகிறார். அந்த மனம் மொழி மெய் என்று சொல்லப்பெறுகிற மூன்றும் தூய்மையாக இணைகிற பொழுது மிக அற்புதமான அதிசயங்கள் அற்புதங்கள் நிகழ்கின்றன. நமக்கு எண்ணங்கள் தூய்மையாகவும் சொற்கள் தூய்மையாகவும் செயல்கள் தூய்மையாகவும் அமைகின்ற பொழுது நாம் தூய்மையிலே பெரும் வெற்றி அடைகிறோம். தூய்மையே மயமான இறைவனை அடைவதற்கு இந்த மூன்றும் மிக தூய்மையாக இருப்பது வேண்டப்படுகிறது. ஆகையினால் நாம் பொழுது கற்பது பேசுவது எல்லாமே இந்த தூய்மை பணிதான். நம்முடைய எண்ணங்களை தூய்மை செய்து கொள்வதும் நம்முடைய மொழியை தூய்மை செய்து கொள்வதும் நம்முடைய செயலை தூய்மை செய்து கொள்வதும் இந்த தூய்மையிலே தான் நாம் நிற்கிறோம். அந்த தூய்மை பணிதான் நாம் செய்கின்ற பணி. ஆகையினாலே நாம் நம்முடைய எண்ணங்கள் அவ்வப்பொழுது நாம் அது தூய்மையாக இருக்கிறதா, நம்முடைய செயல்கள் தூய்மையானவாக இருக்கின்றதா, சொற்கள் தூய்மையாக இருக்கிறதா என்பதை நாம் பரிசீலனை செய்து கொண்டே இருக்க வேண்டும். தூய்மையாக இருத்தல் என்றால் என்ன என்று அடுத்தத வரும் இல்லையா? தூய்மையாக இருத்தல் என்று சொன்னால் நாம எண்ணுகிற எண்ணங்கள் இந்த பிரபஞ்ச செய்திகளை விடுத்து அதற்கெல்லாம் ஆதாரமாக விளங்கக்கூடிய சிவத்தை பற்றுவது. இதுதான் எண்ண தூய்மைங்கிறது. எண்ண தூய்மை என்று சொன்னால்
எல்லோரும் நல்லா இருக்கணும், எல்லாரும் நல்லபடியா, அதெல்லாம் ரைட்டு. ஆனால் இங்கே பேசுகிற எண்ண தூய்மை அப்படிங்கிறது என்ன? நினைவு தூய்மை என்று சொன்னால் சிவத்தை தவிர வேறு எதையும் நினைவிலே பற்றாது இருத்தல், சிவனை பற்றியே பற்றி கொண்டிருத்தல், அந்த செய்திகளை பற்றி கொண்டிருத்தல், சிவன் அடியாரை பற்றி கொண்டிருத்தல் என்று அதைத்தான் இங்கே தூய்மை என்று குறிப்பிடுகின்றோம். அதுபோலவே மொழி தூய்மை அப்படின்னு சொல்லுகிற பொழுது அஞ்செழுத்தை ஓயாமல் உச்சரித்து கொண்டும் சொல்லிக்கொண்டும் அதனுடைய பொருளிலே நின்று கொண்டும் நிற்பது அஞ்செழுத்து. துஞ்சிருள் காலை மாலை தொடர்ச்சியை மறந்திராதே, அஞ்செழுத்து ஊதினாலும் அரணடிக்கு அன்பதாகும் என்று குறிப்பிடுகின்றார். 2 வேளையாவது அஞ்செழுத்து ஓதுக என்று சொன்னது 2 வேளை மட்டும் ஓதுனா போதும் என்பது அல்ல. தொடங்குவது 2 வேளையில தொடங்கி எப்பொழுதும் அஞ்செழுத்து உச்சரிக்கிறதிலேயே நிற்றல். இப்படி மனம் மொழி மெய் 3ஐயும் தூய்மை செய்வதிலே சிறந்த ஒரு சாதனமாக விளங்குவது திருவாசகம். திருவாசகத்தை ஓதுதல், ஓத கேட்டல், அதை சிந்தித்தல் போன்ற அந்த செய்திகள் எல்லாம் நம்முடைய உள்ளத்திலே அந்த தூய்மையை நிலைநிறுத்தும். இந்த பகுதியில் சொல்ல வருகிற செய்தி என்ன அப்படிங்கிறது நாம் பார்க்கிற பொழுது, இந்த மானுட பிறப்பு என்பது எத்துணை அரியது. பல்வேறு பிறப்புகள் இங்கே நிகழ்ந்திருப்பதை நாம் பார்க்கிறோம். பல்வேறு உயிரினங்கள், பல்வேறு உயிர் கூட்டங்கள் இங்கே வாழ்ந்து கொண்டிருப்பதை நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். அதிலே நாம் மானுடராக நாம் இங்கே பிறந்து மானுடராக நம்மை நாமே உயர்த்தி கொண்டு ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு இந்த அமைப்பு நமக்கு பெரிதும் இந்த வாழ்க்கையை துணை செய்கிறதா, வாழ்வாங்கு வாழுகிறோமா நம்முடைய வாழ்க்கையை என்ற அந்த ஒரு செய்தியையும் இந்த போற்றி திரு அகவல் சொல்லுகிறது. எத்தனையோ பிறப்புகள் இருக்கிறது, ஆனால் அந்த பிறப்பை எல்லாம் விட்டு விட்டு நமக்கு இந்த பிறப்பு வந்திருக்கிறது, மானுட பிறப்பு வந்திருக்கிறது. சரி, என்றைக்காவது ஒரு நாள் இந்த மானுட பிறப்பு நமக்கு எப்படி வந்தது, இது எவ்வாறு நமக்கு நிகழ்ந்தது என்று நாம யோசித்து பார்த்திருப்போமா? நாம மனிதனாக பிறந்து இப்போ உலவி கொண்டு இருக்கிறோம். உலவி கொண்டிருப்பதோடு 1000 எண்ணங்கள், 1000 சொற்கள், 1000 செயல்களாக திரிந்து கொண்டு இருக்கிறோம். எத்தனையோ விதமான எண்ணங்கள் அலைமோதி கொண்டு வந்து போய் கொண்டு இருக்கின்றன. நாம மனிதராக வந்தது எப்படி? Is it by accident or by occasion? நாம மானிடரா பிறந்தது ஒரு விபத்தா அல்லது ஒரு நிகழ்வா? இது ஒரு நிகழ்வா? விபத்து என்பது எதிர்பாராமல் நடப்பது, நிகழ்வு என்பது திட்டமிட்டு நடப்பது. அப்படி நாம் இப்ப மனிதனாக இருக்கிறது, நாம என்னைக்காவது நம்மளை நாமே கேட்டு பார்த்து கொண்டு மானுட பிறப்பு நமக்கு வந்திருக்கிறத இது பை சான்ஸ், பை ஆக்சிடென்டா நமக்கு வந்துருச்சா, இல்ல நமக்கு மானுட பிறப்பு தர வேண்டும் என்பதற்காகவே இறைவன் இந்த பிறப்பை வெற்றி கொள்வதற்காக, பிறப்பினாலே பயனுறுவதற்காக இந்த பிறப்பை இறைவன் தந்திருக்கிறானா அப்படிங்கிறத நாம கொஞ்சம் யோசித்து பார்க்கிறோம். ரொம்ப தாமதமா தான் யோசிக்கிறோம், இருந்தாலும் இப்பயாவது யோசிக்கிறோம். அது எப்பயோ யோசனை வந்திருக்கணும். இந்த யோசனை அப்படி பார்க்கிற பொழுது அவரு மணிவாசகர்
இந்த மானுட பிறப்பு என்பது எத்துணை அரியதாக நமக்கு விளைந்து இருக்கிறது. இந்த மானுட பிறப்பினாலே இது பெரியவங்களாம் சொல்லியிருக்காங்க, அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது என்றெல்லாம் பெரியவங்க சொல்லியிருக்கிறாங்க. அப்படி திருமூலரும் சொல்லுகிறார், மானுட பிறவிதான் அரிது என்று திருமூலரும் சொல்லுகிறார். தாய்மானவர் சொல்லுகிறார், எல்லாரும் சொல்லுகிறார்கள். எதற்காக சொல்லுகிறார்கள் மானுட பிறவியை அரிது என்று? எக்காரணம் பற்றி சொல்லுகிறார்கள்? எதை சாதிப்பதற்காக இந்த மானுட பிறப்பு நமக்கு தரப்பெற்றிருக்கிறது? எவ்வாறு அது ஒரு சிறந்த சாதனமாக நமக்கு அது அமைகிறது என்கிற அந்த செய்திகளைத்தான் இதுல சொல்லுகிறார். கண்ணு முன்னால பார்க்கிறோம், பெரிய யானை இருக்கு, நம்ம கண்ணு முன்னாடியே பார்க்கிறோம், எறும்பும் இருக்குது. ரெண்டும் பொழைச்சிக்கிட்டு தான் இருக்கு. யானையும் சாப்பிடுது, யானையும் தூங்குது, யானையும் ஒரு நாள் மறிச்சு போகுது. எறும்பும் அதுவும் என்னதான் அதுக்கு வேலை இருக்குமோ தெரியாது, அது திரிய அவ்வளவு தெரியுது. நமக்கு வாழ்க்கை ஒரு நாளோ அரை நாளோ, நம்ம எதுக்கு பேசாம ஒரு இடத்துல இருந்துட்டு போவோம்னு இருக்கா? அரை நாளோ ஒரு நாளோ ஒரு மணி நேரமோ, அந்த ஒரு மணி நேரத்திலேயும் இந்த வாழ்க்கையினுடைய இயக்கத்தை நிறுத்தாமல் செய்துவிட வேண்டும் அப்படின்னு இந்த எறும்பு அதை செய்து கொண்டு இருக்கிறது. எல்லா மிருகங்களுமே அவ்வாறு இயங்கி கொண்டுதான் இருக்கின்றன. மானுட பிறப்பு என்று சொல்லக்கூடிய இந்த மானுடனும் இயங்கி கொண்டுதான் இருக்கிறான், இயங்கி கொண்டிருக்கிறான். இதையே நாம பார்க்கிறோம். இப்ப சாமி கேட்கிறாரு, யானை முதலாய் எறும்பீரு ஆய உணமில் யோனியின் உள்வினை பிழைத்தும் மானுட பிறப்பினுள் மாதா உதரத்து ஈனமில் கிருமி செருவினில் பிழைத்தும் ஒருமதி தாண்டியின் இருமையில் பிழைத்தும் இருமதி விளைவின் ஒருமையில் பிழைத்தும் மும்மதி தன்னுள் அம்மதம் பிழைத்தும் ஈரிரு திங்களில் பேரிருள் பிழைத்தும் 5 திங்களில் முஞ்சுதல் பிழைத்தும் 6 திங்களில் ஊரலர் பிழைத்தும் 7 திங்களில் தாழ்புவி பிழைத்தும் 8 திங்களில் கட்டமும் பிழைத்தும் 9 எழுதரு 9 வருதரு துன்பமும் பிழைத்தும் தக்க தசமதி தாயோடு தான் படும் துக்க சாகர துயரிடை பிழைத்தும். அதாவது இந்த மானுட பிறப்பு வந்திருக்கிறது, இந்த மானுடராக நாம உலாத்துகிறோம் என்று சொல்லுகிற பொழுது இதனுடைய தொடக்க நிலை எவ்வாறு இருந்தது என்பதை நாம் உய்த்து உணர வேண்டும் என்று கருதுகிறார். யானை முதலா எறும்பு இரு ஆய. சரி, அந்த மாதிரியான பிறப்புகளிலே பிறவாமல் ஊனமில் யோனிங்கிறார். யூனமில் குறைவில்லாத பிறப்புகள், 84 லட்சம் விதமான பிறப்புகள், 1 2 84 லட்சம் விதமான பிறப்புகள். அந்த ஊனமில் யோனியில் வேறு ஏதோ ஒரு பிறப்பை பிறக்காமல்
ஒரு நாயாகவோ நரியாகவோ புலியாகவோ பாம்பாகவோ அப்படி பிறக்காமல் மானுட பிறப்பாக வருவதற்கு உள்ள வினை, அந்த வினையினால் பிழைத்தும். உள்வினை பிழைத்தும் என்றால் அந்த மானுட பிறப்பு எடுப்பதற்கென்றே உள்ள வினை. ஆகையினாலே மனிதனாக பிறந்தது நாட் பை ஆக்சிடென்ட், பை அக்கேஷன். அது அந்த வினை மானுடராக பிறத்தற்குரிய அந்த வினை இருக்கிற காரணத்தினாலே அந்த வினையை ஒட்டி உள்வினை, அந்த வினையினாலே வேறு பிறப்புகளை எடுக்காமல் மானுட பிறப்பை எடுத்து பிழைத்தும். அப்ப இந்த உயிரானது, அணுவானது எந்த பிறப்பை வேணாலும் எடுப்பதற்கு அதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அது எந்த பிறப்பை வேணாலும் எடுக்கலாம். ஆனாலும் மானுட பிறப்பை எடுத்திருக்கிறது என்று சொல்லுகிற பொழுது அது எவ்வாறு எடுத்தது என்று சொன்னால் அதனுடைய உள்வினை பிழைத்தும். எனவே மானுட பிறப்பு வருவதற்குரிய வினை கட்டு இருக்க வேண்டும். அந்த வினையினுடைய அமைப்பு முறை அது உயிரினுடைய சூக்கும உடம்பிலே புத்தி தத்துவத்திலேயே கிடப்பதினாலே அதற்கு தக்கவாறு அதற்கு பிறப்பை தர வேண்டும் என்கிற அந்த நிலையிலே மானுட பிறப்பு வந்தது. எனவே இந்த யானையாக போகாமல், எறும்பாக போகாமல், யானைக்கும் எறும்புக்கும் நடுவே இருக்கக்கூடிய வேறு பிறப்புகளுக்கு போகாமல் பிழைத்தும் ஊனமில் யோனியில் பிழைத்தும் எண்ணற்ற பிறப்புகளிலே போய் சேராமல் அதிலே தவறி மானுட பிறப்பிற்கே வந்து அது நல்ல யோசனை பண்ணி பார்க்கணும். இந்த மானுட பிறப்பு என்பது எத்துணை உயர்வுங்கிறத காட்டுகிறார். சரி, இந்த மானுட பிறப்பாக இருக்கிற பொழுது அது ஒரு பக்கம் இருந்தாலும், எந்த பிறப்பாக இருந்தாலும் அது கருவுற்று பிறகு முதிர்ந்துதான் வர வேண்டும். அந்த கருவினுடைய அமைப்பு எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம். அது 4 வகை பிறப்பு, 7 வகை தோற்றம் என்றெல்லாம் நாம பார்த்திருக்கிறோம். எதுவாக இருந்தாலும் இந்த பூமியில வாழ்வதற்குரிய அந்த பக்குவம், இந்த பூமியில வாழ்வதற்குரிய பக்குவம், இந்த பூமியில ஒன்று நடக்கிறது என்றால் பார்ப்பதற்கு கண் பக்குவமாக இருக்க வேண்டும். பூமியில ஒரு ஒலி எழுகிறது என்று சொன்னால் அந்த ஒலிகளை கேட்பதற்குரிய பக்குவத்தோடு காது இருக்க வேண்டும். இந்த பூமியிலே ஒரு சுவை இருக்கிறது, அதை சுவைத்து பார்க்க வேண்டும் என்றால் அந்த சுவை திறம்பட அது பக்குவப்பட்டிருக்க வேண்டும். இப்படி அந்த பக்குவத்தினுடைய முதிர்விலே தான் இந்த பூமியில வாழ்றதுக்கு அது தகுதியா இருக்கும், இல்லையா? ஆகையினால அப்படி பக்குவம் உருகிற அளவிற்கு அந்த பிறப்பிலே, அந்த கருவிலே அது கிடக்கும். அப்படி கிடக்கிற பொழுது இந்த மானுட பிறப்பே வர வேண்டும் என்று சொல்லுகிற அந்த உள்வினை இருக்குமானால் இந்த மானுட பிறப்பு எவ்வாறு நிகழ்கிறது என்பதை சொல்லுகிறார். தந்தையிடமிருந்து அது தாய்க்கு போகிறது. மானுட பிறப்பினுள் மாதா உதரத்து, உதரம் என்று சொன்னால் இங்கே கருப்பை என்று குறிப்பிடும். மானுட பிறப்பினுள் இங்கே நாம எல்லாரும் இங்க வந்திருக்கவங்க அத்தனை பேரும் பெரியவங்க. எல்லாரும் வாழ்க்கையில நாம இந்த வாழ்க்கையினுடைய ஓரளவு வாழ்க்கை அனுபவம் பெற்றவர்கள். அப்ப இதனுடைய அந்த உண்மை தன்மையை சற்று விரித்து பேசுகிறார் நம்முடைய மணிவாசக பெருமான். காரணம், நாம் நம்முடைய மானுட பிறப்பை எவ்வாறு போற்ற வேண்டும், எவ்வாறு அதனை கருத வேண்டும் என்பதற்காக, அதனுடைய திண்மையை விளக்குவதற்காக சற்று ஆழமான செய்திகளை கூட நமக்கு இந்த பகுதியிலே தந்திருக்கிறார்.
தந்தையிடம் இருந்து தாயினுடைய கருப்பைக்கு உயிர்கூட்டம் செல்லுகிறது. உயிர்கூட்டம் செல்லுகிறது என்று சொன்னால் ஒரு உயிர் தந்தையிடம் இருக்கிறது என்று சொல்ல முடியாது. தந்தையிடம் பல்வேறு உயிரணுக்கள் இருக்கும். அந்த உயிரணுக்கள் தாயிடம் செல்லுகிற பொழுது அந்த எந்த உயிரணுக்கு இந்த உள்வினை இருக்கிறதோ அந்த அணு மட்டுமே, அந்த உயிர் மட்டுமே தாயினுடைய கருப்பைக்கு போய் சேரும். மற்றவை எல்லாம் அந்த போட்டியிலே வெற்றி பெறாது. பல்வேறு விதமான அந்த உயிர் அணுக்கள் தங்களுடைய முயற்சிகளை மேற்கொண்டு தாயினுடைய கரு பைக்குள்ளே சென்று விட வேண்டும், கரு முட்டைக்குள் சென்று விட வேண்டும் என்கிற அந்த காரணத்தினாலே அவை விரைந்து அந்த கருமுட்டை சேருவதற்காக கருப்பையை நோக்கி எண்ணற்ற ஆன்மா அணுக்கள் விரைந்து போகின்றன. அதில் ஒன்றே ஒன்று தப்பித்துக் கொள்ளுகிறது. ஈனமில் கிருமி செருவினில் பிழைத்தும், ஈண்டி இருக்கக்கூடிய மிகப்பெரிய அந்த கூட்டத்திலே கிருமி என்று அதனை குறிப்பிடுகின்றார். கிருமி என்பது இங்கே அந்த உயிர் அணுக்களை குறிக்கிறது. ஈனமில் கிருமி செருவினில், ஒன்றுக்கொன்று அவை போட்டி போட்டுக் கொண்டு போகின்றன. அவை செல்லுகிற பொழுது அதிலே போட்டி என்று சொல்லுவது விரைந்து சென்று இலக்கை அடைவது. அப்படி விரைந்து சென்று இலக்கை அடைவதற்காக எண்ணற்ற ஆன்ம அணுக்கள் விரைந்து செல்லுகிற பொழுது அதிலே ஈனமில் கிருமி செருவினில், செரு என்றால் போர், கிட்டத்தட்ட ஒரு போரே நடப்பது போல அதிலே போய் இந்த உயிரணு அதுல ஒன்றுதான் வெற்றி பெறும், மற்றது வெற்றி பெறாது. அது உள்ளே அந்த தாயினுடைய அந்த கருப்பை ஒரு தாண்டிக்காயினுடைய அளவுல முதல் மாதத்திலே அது விளங்கும். அப்படி விளங்கக்கூடிய அந்த கருப்பை தாண்டிக்காய் அப்படி பருத்து முனை சிறுத்து போய் இருக்கும். அந்த மாதிரியான கருப்பைக்குள்ள அதனுடைய அளவே அவ்வளவுதான் இருக்கும். அதற்குள்ளே இந்த உயிரணு நுழைந்து விடும். மற்ற அணுக்கள் நுழைவதற்கு முன்பாக தான் நுழைந்து விடும். அப்படி நுழைகிற பொழுது அங்கே இருக்கக்கூடிய கருமுட்டையோடு இது சேர வேண்டும். அங்கே சேர்ந்தால் தான் அந்த உடல் கிடைக்கும் அதுக்கு. அப்படி ஆகவே தாண்டிக்காயாக இருக்கக்கூடிய அந்த கருப்பைக்குள்ள ஒரு மாதத்தில இது போய் சேருகிற பொழுது இருமையில் பிழைத்தும், இருமையில் பிழைத்தும் என்று சொன்னால் இரண்டாக இல்லாமல் ஒன்றாக ஆதல். உயிரணுவும் கருமுட்டையும் இரண்டாக இல்லாமல் ஒன்றாக ஆதல். அப்படி இரண்டாக இல்லாமல் ஒன்றாக ஆதல். அதைத்தான் சொல்லுகிறார். ஒரு மதி தாண்டியின் இருமையில் பிழைத்தும், இருமதி விளைவின் ஒருமையில் பிழைத்தும். இருமதி விளைவில் என்று சொல்லுகிறார். இரண்டாவது மாதம். மதி என்பது சந்திரனை அடிப்படையாக கொண்டு கணக்கிடப்படுகின்ற 28 நாட்கள் ஒரு மாதம் என்று சொல்லப்படும். ஒரு திங்கள், அதனாலதான் மாதத்தை சொல்லுவது. அப்படி இரண்டாவது மாதத்திலே ஒரு முக்கியமான செயல் என்ன நிகழ்கிறது என்று சொன்னால், அப்படி உள்ளே வந்த அந்த கருமுட்டையை ஏற்றுக்கொண்ட, அந்த கருமுட்டையிலே அந்த உயிர் அணுவை ஏற்றுக்கொண்ட அந்த நிலையிலே தாயினுடைய கருப்பை இனி வேறு கிருமிகள், வேறு அணுக்கள் உள்ளே நுழையாதபடிக்கு அந்த வாசலை மூடும். அது இரண்டாவது மாதத்திலே நிகழும். இருமதி விளைவின், அப்ப ஒருமையில் இரண்டும் ஒன்றுபட்டு நிற்கிறது மட்டுமல்லாமல் மற்ற உயிரணுக்கள் வந்து தாக்காமல் தாயானவள் அந்த கருமுட்டையானது இந்த உயிரணுவோடு சேர்ந்த உடனேயே
கருப்பையினுடைய வாயை மீதி அணுக்கள் உள்ளே நுழையாதபடிக்கு தடுத்து விட வேண்டும். அப்படி அது தடுக்காமல் போனால் மற்ற அணுக்களும் உள்ளே நுழைந்து இது கரு உற்பத்தி, அது கரு வெற்றி அடைய முடியாதபடிக்கு தடுத்து விடும். அதைத்தான் சொல்லுகிறார். ஒரு மாசத்துல அந்த சிக்கல் போட்டி போட்டுக்கிட்டு போயிருக்கிறோம். நம்ம மறந்துடக்கூடாது. மனுஷ பிறப்பு எடுக்கிறதுக்கு போட்டி போட்டு போய் ஜெயிச்சிருக்கிறோம். ஞாபகம் வருதான்னு தெரியல நமக்கு. அப்படி போட்டிட்டு போயிருக்கிறோம். அந்த போட்டியில ஜெயிச்சிருக்கிறோம். ஜெயிச்ச உடனே அந்த தாயினுடைய அந்த கரு முட்டை இதை ஏற்றுக்கொண்டு வாசல் கதவை மூடிவிட்டது. இனிமே வேற யாரும் வர வேண்டாம் அப்படின்னுட்டு கதவை மூடுகிறது. மூடிய பிறகு இரண்டும் ஒன்றாக வேண்டும். அந்த ஒருமை நிலை வரணும். அதுல பிழைத்தும் அது வந்தால்தான். அப்படி கதவை திறக்காமல் இருந்தா அது கரு உற்பத்தி ஆவதற்கு வாய்ப்பில்லாமல் போய்விடும். அதுலேயும் பிழைச்சோம். முதல் தடவை இந்த ரேஸ்ல பிழைச்சோம். உள்ள நுழைஞ்ச உடனேயே கருமுட்டையில சேர்ந்தோம். சேர்ந்த உடனேயே கருமுட்டை அது நம்முடைய இந்த வரவை ஏற்றுக்கொண்டு வாசலை மூடியது. அதுல பிழைச்சோம். அம்மா வந்துட்டா மூடிடு நான் சொல்ல முடியும்? நான் உள்ள வந்துட்டம்மா கதவை சாத்திரு அப்படின்னு சொல்ல முடியுமா? சொல்ல தெரியுமா? அது சாத்தணும். மும்மதி தன்னுள் அம்மதம் பிழைத்தும். தாயினுடைய கருப்பைக்குள்ளே மத நீர் தோன்றி அது அவ்வப்பொழுது வெளியேறி கொண்டிருக்கும். ஆனால் இப்பொழுது அந்த கதவு, கருப்பையினுடைய கதவு அந்த மெல்லிய மஞ்சள் சவ்வினாலே அடைக்கப்பட்ட காரணத்தினாலே மத நீர் வெளியேற முடியாதபடி கருப்பைக்குள்ளே தேங்க ஆரம்பிக்கும். அங்க தேங்க ஆரம்பித்து அது பெருக ஆரம்பிக்கும். அது பாருங்க, இறைவனுடைய ஏற்பாடும் அப்படித்தான். அதை ஃப்ளோட்டிங்ல தான் வச்சிருக்காரு. அது ஃப்ளோட்டிங்ல இருக்கணுங்கிறதுக்காகவே அந்த ஏற்பாடு. கதவு மூடிச்சு, மத நீர் அது உள்ளது. அது அந்த மத நீர் என்று சொல்லக்கூடியது அந்த கருவானது அதிலே திக்குமுக்காடாமல், அதிலே கொஞ்சம் அதனுடைய வினை சாதகமாக இல்லாமல் போனால் அது மரித்து போவதற்கு வாய்ப்பும், அதனாலே ஏற்படுகிற தாய்க்கு மசக்கை வர ஆரம்பிக்கும், அந்த மயக்கம் இது வர ஆரம்பிக்கும். இந்த மாதிரியான காரணங்களினாலே கரு உற்பத்தியாக ஆரம்பித்து அந்த கரு தோன்றி வளர ஆரம்பித்த நிலையில அது தப்பித்தவறி போய்விடாமல் பாதுகாத்தும். இது 3வது மாசத்துல. ஈரிரு திங்களில் பேரிருள் பிழைத்தும். 4வது மாசத்துல அந்த கருப்பை முழுக்க நிறைஞ்சிடும். அந்த கருவுக்கு பேரிருள் சூழ்ந்து விடும். அதை சுற்றி எப்பொழுதும் இருளானது விளங்கி கொண்டிருக்கும். ஈரிரு திங்களில் பேரிருள் பிழைத்தும். யாருக்கோ நடந்ததை பத்தி பேசிக்கிட்டு இருக்கல, எங்கேயோ நடந்ததை பத்தி பேசிக்கிட்டு இருக்கல. நமக்கு நம்ம தாய் வயிற்றுல நமக்கு நடந்ததை மணிவாசகர் பேசிக்கிட்டு இருக்கிறார். அதைத்தான் நம்ம அப்பப்ப அந்த நினைப்பு நமக்கு இருக்கணும். இது எங்கேயோ யாரை பத்தியோ ஒரு வரலாறு சொல்லிட்டு இருக்கிறாங்க நினைச்சிடக்கூடாது. திஸ் இஸ் வாட் ஹேப்பன் டு அஸ். இதுதான் நமக்கு நடந்ததாக இருக்கிறது. அப்படி ஒவ்வொரு மாசமும் ஒவ்வொரு கண்டம். இந்த குழந்தை என்பது ஒவ்வொரு மாதத்திலும் அது பிழைத்திருக்கிறது என்று சொன்னால் உள்வினை பிழைத்தும். இந்த வினை கட்டு இருக்கணும். அப்படி ஈரிரு திங்களில் மதநீரானது பெருகி அந்த பையானது முழுவதும் நிறைந்த பொழுது அந்த 4 மாதத்திலே பெரிய இருள் சூழும். அந்த சூழலிலே இருந்தும் 5 திங்களில் முஞ்சுதல் பிழைத்தும். 5வது மாதத்திலே இந்த தாயானவள் பல்வேறு விதமான உடல் மாற்றங்களுக்கு ஆளாவாள். அப்பொழுது அவள் தன்னை மிக மிக கவனமாக பார்த்து கொள்ளவில்லை என்று சொன்னால்
இந்த கருவானது கலைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதனால தாய் எல்லாவற்றையும் தியாகம் செய்து அப்படி ஒரு நிலையில இருக்க வேண்டும் என்றால் உள்ளே இருக்கக்கூடிய அந்த கருவுக்கு உள்வினை இருக்கணும். அது அந்த பேரு பெற்றிருந்தால்தான் அந்த தாயானவள் தன்னுடைய கருவை சுமக்கின்றோம், இதனை கவனத்தோடு சுமக்க வேண்டும் என்கிற அந்த காரணத்திற்காக அந்த தாய் தன்னை பார்த்து கொள்ளவில்லை என்று சொன்னால் 5வது மாதத்தில ஒரு ஆபத்துகள் அதிகம். அதிலே பிழைத்தும் 6 திங்களில் ஊரலர் பிழைத்தும் 6வது மாதத்திலே தான் 5 மாசம் வரைக்கும் வெளியில இருக்கிறவங்க கண்டுபிடிக்க முடியாது. 6வது மாசத்திலிருந்து இந்த பெண்ணானவள் கருத்தரித்திருக்கிறாள் என்று தெரிந்துவிடும். 5 வரைக்கும் தெரியாது. ஒருவேளை அந்த குழந்தை தனக்கு வந்ததை பிடிக்காமல், அந்த குழந்தை தனக்கு வேண்டும் என்று எண்ணாமல், இந்த குழந்தை தனக்கு பாரமாக அமையும், இந்த குழந்தை எதற்கு என்று தாயை கருதி விடுவாளே, ஆனால் அப்பொழுது கொலைக்கு அஞ்சாமல், அது கொலைங்கிறாரு, அதை கொலை என்றே குறிப்பிடுகிறார், ஊரு என்று குறிப்பிடுகிறார். கொலைக்கு அஞ்சாமல் அந்த கருவை கலைப்பதற்கான முயற்சியில் ஈடுபடலாம். அது அந்த 6வது மாதத்திலே நிகழும். ஒருவேளை எதிர்பாராத விதமாக அந்த கருவானது அப்படி தரித்து இந்த கரு தேவையில்லை என்று கருதினால் ஊராருடைய படிச்சொல்லுக்காக அந்த கருவை கலைக்கலாம் என்றால் அந்த கருவானது அது எத்தனை பாடுபட்டு எத்தனை கஷ்டப்பட்டு ஒரு 5 மாசம் இப்படியே தப்பிச்சு அது வந்து 6வது மாசத்துல பார்க்கிற பொழுது 6வது மாதத்துல தான் அதற்கு இந்த ஆபத்து வந்து சேரும் என்று குறிப்பிடுகிறார். பொதுவாக தாயானவள் குழந்தையை எதிர்பார்த்து குழந்தை வேண்டும் என்று நினைத்துக் கொண்டு குழந்தைக்காக ஏங்கிக் கொண்டு இருக்கிறவளாக இருந்தால் அது அந்த கருவில் இருக்கக்கூடிய அதுக்கு பேரு பாக்கியம். ஒருவேளை தாய் இந்த குழந்தையின் மேல் வெறுப்பு கொண்டிருக்கிறாள், இது ஏதோ ஒரு காரணம் பற்றி வந்து விட்டது, இந்த குழந்தை நமக்கு எதற்கு என்று எண்ணுவாளே, ஆனால் இதை அவள் கலைப்பதற்காக முன்பும் முயற்சி செய்திருப்பாள். அந்த முயற்சியில வெற்றி பெற்றவுமாய் இல்லையா என்று கூட தெரியாது. 6வது மாதத்தில தான் தெரியும் தான் எடுத்த முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறவில்லை, குழந்தை வந்திருக்கு. இதெல்லாம் கிராமத்துல பல இடங்கள்ல நடக்கிற சமாச்சாரம். அதே சுவாமி குறிப்பிடுகிறார். கிராமத்துல இந்த குழந்தை வேண்டாம் என்று ரொம்ப தாமதமாக முடிவு செய்வார்கள். அப்படி வேணும்னு நினைச்சா தானே நம்ம இந்த உலகத்துக்கு, நம்ம தாயெல்லாம் நாம் இந்த உலகத்துக்கு வேண்டும் என்று கருதினாள். அதனால் நாம் கையில திருவாசக புஸ்தகத்தோடு இங்கே அமர்ந்து இருக்கிறோம். வேண்டான்னு நினைச்சிருந்தாலும் வச்சுக்கங்களேன், இல்லாம வந்திருக்கவே வாய்ப்பு இல்லை. அப்ப எல்லாம் எந்த விதமான வலிமையும் எந்த விதமான ஒரு திறனும் இல்லாமல் திறமையும் இல்லாமல் நாம் இருந்தோம். அதையெல்லாம் மீறி வந்திருக்கிறோங்கிறத காட்டுகிறார். 6 திங்களில் ஊரலர் பிழைத்தும் 7 திங்களில் தாழ்ப்புவி பிழைத்தும். கொஞ்சம் கொஞ்சமா உறுப்புகள் வளர ஆரம்பித்து விடும், கருவானது பெரிதாக ஆரம்பிக்கும், வயிறும் பெருசாகிடும், நீரும் பெருகி இருக்கும். அப்படி இந்த குழந்தையானது உள்ளே இருக்கிற பொழுது இந்த குழந்தையானது அதனுடைய பாரத்தை தாங்க முடியாமல் இந்த கருப்பை கிழிவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்படி கிழியுமானால் இந்த குழந்தை தாழ்ப்புவி, புவியிலே தாழ்ந்துன்னா குறைப்பிரசவமாக ஆவதற்கு வாய்ப்பு உண்டு. அதனாலதான் 7வது மாதத்தில இந்த குறைப்பிரசவம் நிகழ்வதற்கான வாய்ப்புகள் அதிகம். அப்ப பிறந்த குழந்தை சில சமயம் பிழைக்க வச்சிருக்கிறாங்க டாக்டர்லாம். 14 மாசம் 12 இருந்து 14 விறக்கடை தான் இருக்குமா அது.
அதுக்கு மூச்சு விடுறதுக்கும் குரல் எழுப்புறதுக்கும் தான் வலிமை இருக்கும், வேற எதுக்கும் வலிமை இருக்காது. அதை ஐசியூல வச்சு அது எதெல்லாம் செய்வார்கள் இல்லையா? அப்படி அந்த 7 திங்கள்ல குறைப்பிரசவம் ஆகாமல் அவசரப்பட்டுக்கிட்டு வெளியில வராம அப்படி வந்து என்ன சாதிச்சிட போறோம் இந்த உலகத்துல அப்படின்னு பொறுமையா நிதானமா தாய் வயிற்றிலேயே இருக்கிற அந்த வாய்ப்பு இருக்குமானால் இதுல குறைப்பிரசவத்திற்கு பிழைத்தும் 8 திங்களில் கட்டமும் பிழைத்தும். இப்பதாங்க இந்த 8வது மாசத்திலிருந்து ஆன்மாவுக்கு உள்ளே இருக்கக்கூடிய அணுவுக்கு வலி தெரிய ஆரம்பிக்கும், கஷ்டம் தெரிய ஆரம்பிச்சிடும். இப்ப என்னடா இதுக்குள்ள போட்டு நம்மள அமுத்தி வச்சிருக்கிறாங்க, எப்ப வெளியில போறது, எப்ப வெளியில போலாம்? யோசனை பண்ணி பாருங்க. ஒரு ரூமுக்குள்ள கழுத்தளவுக்கு தண்ணி ரொப்பியாச்சு, நோ எலக்ட்ரிசிட்டி, நோ லைட்டு, நோ ஃபேனு, wherever you turn only darkness, கம்ப்ளீட்டா நோ ஏர், ஒரே ஒரு டியூப் சொருகி எங்க இருந்து வருது, ஏர் வருது, இருண்ட அறைக்குள்ளே கிடக்கிறோம். எப்படி இருக்கும் யோசனை பண்ணி பாருங்க. திங்க் ஆஃப் இட். அப்படி இருந்தவங்க நம்ம நினைச்சு பார்த்தா, இன்னும் ஒரு தாய் கருப்பையுள் என்னை அடைப்பனையோ என்று கதறுகிறார்கள் அருளாளர். பா, இன்னொரு தடவையும் எனக்கு இந்த அடைப்பு வேணுமாப்பா, பிறப்பு வேணாப்பா என்று கதறுகிறார்கள் அருளாளர்கள். யோசனை பண்ணி பாருங்க. 8 திங்கள்ல இருந்து 8 மாசத்திலிருந்து இந்த குழந்தை, நாம என்ன சொல்லுவோம், குழந்தை அசையுது, குழந்தை உதைக்குது, குழந்தை நகருது, தாய்க்கு தந்தைக்கு சந்தோஷம், குழந்தை இதா இருக்கு. ஆனா அந்த குழந்தைக்கு ஏன் கையை உதைக்குது, காலை உதைக்குது, இடுப்பு உதைக்குது, மேல உதைக்குதுன்னா அதுக்கு வெளியில வரத்துக்கு என்ன வாய்ப்பு? கஷ்டம்னு சொல்றாரு, கஷ்டப்படுங்கிறாரு. அது வரைக்கும் கஷ்டம் தெரியாது, ஆனா அதுக்கப்புறம் கஷ்டம் தெரிய ஆரம்பிக்கும். இன்னும் ஒரு நிலையில பார்த்தால் அதற்கு தான் இப்படி இந்த மாதிரியான வேதனைப்படுவதனுடைய அந்த உண்மையை உணர வைத்து பிறப்பெடுக்காமல் இருக்க வேண்டும் என்கிற எண்ணத்தை அதிலே பதிவு செய்வார் என்று சாமி சொல்லுகிறார். 9 வருதரு துன்பமும் பிழைத்தும். இது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பெருகி போய் 9வது மாதத்தில அந்த துன்பமானது பன்மடங்கு பெருகி நிற்கும். 9வது மாதத்துல அந்த துன்பமானது பன்மடங்கு பெருகி நிற்கும். தாய் இந்த குழந்தையை சுமக்கிறோங்கிற ஒரு அந்த ஆறுதல்ல அத்தனை கஷ்டங்களையும் பொறுத்து கொள்வாள். அவளுக்கு சிரமமா இருக்கும் இல்லையா? யோசனை பண்ணி பாருங்க, என்ன பண்ண முடியும்? நான் போறேன், இந்த பைக்குள்ள என்ன பேனா வச்சிருக்கிறேன், பேப்பருங்கள்லாம் வச்சிருக்கிறேன், வீட்டுக்கு போறேன். போன உடனே நான் வேலை என்ன பண்ணுவேன்னு நினைக்கிறீங்க? என்ன பண்ணுவேன்னு நினைக்கிறீங்க? சட்டையை கழட்டி மாட்டிடுவேன். இந்த சட்டை பாரம் 10 மாசமா சுமந்துட்டு இருக்காள் இந்த தாயி, அவளுக்கு அது எவ்வளவு பாரமா இருக்கும். யோசனை பண்ணி பாருங்க. கழட்டி வைக்க முடியுமா? அதை சுமக்கிற அந்த வயிற்றுல அந்த தாயி. அப்ப அந்த 9ல அந்த தாய்க்கு அந்த குழந்தை பெருசாயிடும். அந்த குழந்தை பெரிதாகி அதனை சுமப்பது, தான் அங்குமிங்குமாக நகர்வது, தான் உண்பது, தான் மூச்சு விடுவது, தான் பேசுவது எல்லாம் அந்த கருவிலே இருக்கக்கூடிய அந்த குழந்தைக்காக அத்தனை விதமான துன்பங்களையும் பட்டு கொண்டிருப்பாள். 9 வருதரு துன்பமும் பிழைத்தும் தக்க தசமதி. தகுதியான அந்த 10 மாதங்கள், தச 10 மதி மாதங்கள். தக்க என்றார், தகுதியான முறைப்படி ஒழுங்காக சேர வேண்டிய கூட வேண்டிய அந்த காலப்படி தக்க. உடல் உறுப்புகளும் உள்ளவாறு
அது வளர்ந்து அந்த வளர்ச்சியை பெற்று நிற்கின்ற பொழுது தக்கத சமதி தாயோடு தான் படும் துக்க சாகர துயரிடை பிழைத்தும். அப்ப அந்த குழந்தை படுகிற துன்பமும் தாய் படுகிற துன்பமும் மிக பெரும் துன்பமாக இருக்கும் என்கிறார். தாய் படுகிற துன்பம் துக்க சாகரம் என்கின்றார், குழந்தை படுவதை துயரம் என்கின்றார். இந்த குழந்தையானது மிக மிக முயற்சி எடுக்கும். அந்த இடத்தை விட்டு தப்பிக்கணும், நாம எப்படியாவது கிளம்பணும் அப்படிங்கிறதுக்கு முயற்சி பண்ணும். நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு சின்ன ஒரு பூச்சியை எடுத்து ஒரு பாட்டில் போட்டீங்கன்னா அதை தப்பிக்கிறதுக்கு எப்படி போலான்னு மேலே கீழே சைட்ல எல்லாத்தையும் மோதி 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 நிற்கும். அதுபோல இந்த குழந்தையானது அந்த நீரிலே மிதக்கிற பதநீரிலே மிதக்கிற குழந்தை வெளியே செல்லுவதற்கு அது முயற்சியையும் மேற்கொள்ளும். அந்த 10வது மாதத்திலே அதனுடைய முயற்சியிலே வெற்றி பெற்று அது வெளியே வருகிற பொழுது கரும்பு என்பதை ஆலையிலே இட்டு வெளியிலே வருகிற பொழுது எவ்வாறு நசுங்கி துன்பம் வருமோ அந்த அளவிற்கு இந்த குழந்தையானது நசுக்குற்று கதர் அந்த துன்புறும். இந்த இறங்குற அந்த துன்பத்தினுடைய உச்சத்தினால அது சத்தமே போடாது. ஒரு போடு போட்டா அதுக்கப்புறம் போடும் சத்தம். அப்படி அந்த துக்கத்தினுடைய துயரத்தினுடைய உச்சத்திலே அந்த தாயும் அந்த குழந்தையும் இது இந்த துக்கத்தையும் இந்த துயரத்தையும் ரெண்டும் தாங்கணும், தாயும் செய்யும். அதிலையும் பிழைத்தும். எங்கெங்கெல்லாம் பிழைச்சிருக்கிறோம் பாருங்க, எப்படி எப்படிலாம் பிழைச்சிருக்கிறோம். யானை முதலாய் எறும்பீரு ஆய ஊனமில் யோனியின் உள்வினை பிழைத்தும். மானுட பிறப்பினில் மாதா உதரத்து ஈனமில் கிருமிச்செருவினில் பிழைத்தும். ஒருமதி தாண்டியின் இருமையில் பிழைத்தும். இருமதி விளைவின் ஒருமையில் பிழைத்தும். மும்மதி தன்னுள் அம்மதம் பிழைத்தும். ஈரிரு திங்களில் பேரிருள் பிழைத்தும். 5 திங்களில் முஞ்சுதல் பிழைத்தும். 6 திங்களில் ஊரலர் பிழைத்தும். 7 திங்களில் தாழ் புவி பிழைத்தும். 8 திங்களில் கட்டமும் பிழைத்தும். 9 வரு தரு துன்பமும் பிழைத்தும். தக்க தசமதி தாயோடு தான் படும். தாயோடு தான் படும் துக்க சாகர துயரிடை. தக்க தசமதி தாயோடு தான் படும் துக்க சாகர துயரிடை பிழைத்தும். எத்தனை விதமான ஆபத்துக்களில் இருந்து தப்பித்து பிழைத்து இந்த பிறப்பிற்கு இந்த பூமிக்கு வந்து சேர்ந்தோம். சரி, பூமிக்கு வந்து சேர்ந்தமே சேஃபான்னு கேட்டா இனிமேதான் ஆரம்பிக்குது ஆபத்தை. இங்க வந்து சேர்ந்ததுக்கு பிறகு என்னவோ பெரிய ஆபத்திலிருந்து இத்தனை எல்லாம் பிழைச்சு இங்க வந்ததுக்கு பிறகு இங்க மட்டும் என்ன வாழுதான்னு கேக்குறது. அந்த குழந்தை படுகிற பாடு, அது வளர்ந்து அது சிறுமை பருவம், பால பருவம், இளைஞன் பருவம், இப்படியெல்லாம் தாண்டி 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 அது வருவதற்குள்ள இவ்வளவு தூரம் அது வளர்ந்து வருகிறது. எங்க கொண்டு வந்து சேர்க்கிறாருன்னு பார்ப்போம். அதுதான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு பிழைத்து பூமிக்கு வந்து சேர்ந்து ஆண்டுகள் தோறும் அடைந்த அக்காலை
ஈண்டியும் இருத்தியும் என பல பிழைத்தும். குழந்தைய வளர்க்கிற பொழுது என்னென்னவோ கஷ்டப்பட்டு வளர்க்கிற தாய் அதை பார்த்துக்கிறா, இதை பார்த்துக்கிறா, அப்படி பார்த்துக்கிறா, இப்படி பார்த்துக்கிறா. அதையும் தாண்டி அந்த குழந்தைக்கு ஏதாவது ஊர் வந்து விடுகிறது இல்லையா? குழந்தைய பார்த்துக்கிறதுல முக்கியமா அது கொஞ்சம் அப்படி ஊற ஆரம்பிச்சு நடக்க ஆரம்பிச்சிருச்சுனாலே பார்த்துக்கணும். நடக்கிற பொழுது இன்னும் அதிகமா பார்த்துக்கணும். பக்கெட்ல தண்ணி நிரப்பாம பார்த்துக்கணும். எத்தனை பேப்பர்ல படிக்கிறது, பக்கெட்டுக்குள்ள உழுந்து குழந்தை எத்தனை கஷ்டப்பட்டு அந்த குழந்தையை ஈன்று அந்த குழந்தையை வளர்ப்பதற்காக எத்தனை துன்பப்பட்டு துயரப்பட்டு இருக்கிற பொழுது அப்ப அந்த குழந்தைக்கு அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. அதுலயும் பிழைக்கணுங்கிறாரு. ஆண்டுகள் தோறும் குழந்தையாக இருக்கிற பொழுது ஒவ்வொரு ஆண்டா, முதல் வருஷம், 2வது வருஷம், 3வது வயசு இல்லையா, அந்த வருஷ கணக்கெல்லாம் பார்த்து அந்த குழந்தைக்கு வளர்த்து அதற்கு சிகை எடுத்தல், அதுக்கு காதணி அணிவித்தல் என்றெல்லாம் பல்வேறு விதமான அந்த வைபவங்களை எல்லாம் நடத்தி ஈண்டியும் இருத்தியும் இப்படியெல்லாம் தாயும் தந்தையும் குழந்தைக்கு வேண்டுகின்ற பல செய்திகளை செய்கிறார்கள். அதெல்லாம் குழந்தைக்கு மகிழ்ச்சி தரும் என்பதற்காக அல்ல, தங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்பட வேண்டும் என்பதற்காக செய்வன. ஆனா குழந்தைக்கு அது எப்படி இருக்கும் இல்லையா? குழந்தைய மிலிட்ரிக்காரன் ட்ரெஸ்ல பார்க்கணும்னுட்டு அதுவே ஒரு அடி உயரத்துலதான் இருக்கு. அதுக்கு கால் சொக்காய மாட்டி விட்டு, ஃபுல் யூனிஃபார்ம் அந்த சட்டையை மாட்டி விட்டு, இடுப்புல இறுக்கமா பெல்ட் போட்டு விட்டு, கயித்துல கட்டி ஒரு விசில தொங்க விட்டு, தலையில ஒரு தொப்பிய இதெல்லாம் போட்டிருக்கிறவன போய் கேளுங்க எப்படி இருக்குட்டு. பெரியவங்களைய இதெல்லாம் சனியனை தூக்கி எப்போ விட்டெறியறதுன்னு தெரியல. அப்படி அவ்வளவு கஷ்டமா இருக்கும். அப்ப இந்த குழந்தைக்கு நாம போடுற இந்த குழந்தை கேட்டுச்சா எனக்கு இதெல்லாம் போட்டு விடுது. சில இடங்கள்ல பார்த்தீங்கன்னு சொன்னா குழந்தை கழுத்துல பார்த்தா 32 தாயத்து. அங்க சாமிக்கு அரிசி, இந்த சாமிக்கு வேண்டிக்கிட்டது, கருப்பு, சிவப்பு, பச்சை, மஞ்சள், ஊதா அப்படின்னு கயிறு எல்லாம் தொங்கும். எல்லாமே குழந்தைக்கு எது சௌரியம்னு பார்த்து செய்யறதில்ல. தாயும் தந்தையும் தம்முடைய மகிழ்ச்சிக்கும் குழந்தைக்கு பல்வேறு விதமான ஆபரணங்களை பூட்டுதல் இதையெல்லாம் செய்கிறோம். ஆனால் இவையெல்லாம் குழந்தைக்கு எப்படி இருக்கும், அது அதனுடைய நோக்கத்துல இது எப்படி, அது எல்லாத்தையும் பிச்சு பிச்சு போடும். சில குழந்தைங்கள்லாம் ரவுடித்தனமா இருக்கும், இது போட்டா இப்படியே பிச்சு பிச்சு போடும். அதுக்கு இன்னைக்கு வேண்டான்னு அது பொருள். இப்படி ஈண்டியும் இருத்தியும் அப்படி அந்த குழந்தைகளை பல்வேறு விதமான செயல்களினாலே அவற்றை வளர்த்து வருகின்ற பொழுது அவற்றில் எல்லாம் பிழைத்து ஓரளவுக்கு பெரிய ஆளாச்சு. ஆனதுக்கு பிறகு காலை மலமொடு கடும்பகல் பசி நிசி வேலை நித்திரை யாத்திரை பிழைத்தும். ஒரே சில வரியில முடிச்சுட்டார். அத 3 விஷயம் ஒழுங்கா நடக்கணுங்கிறார். ஆரோக்கியமா நாம இருக்கிறோம், ஆரோக்கியமா இருக்கிறோம், ஸ்மூத்தா போகணும், நாள் ஸ்மூத்தா போகணும் அப்படின்னா 3 விஷயத்த மணிவாசகையா சொல்றார். காலையில மலம் ஒழுங்கா போகணும், மத்தியானம் ஒழுங்கா பசிக்கணும், ராத்திரி ஒழுங்கா தூங்கணும். இந்த 3 இருந்தால் ஓரளவுக்கு அந்த உடம்பு சரியா இருக்குன்னு அர்த்தம். ஒரு பெரிய எழுத்தாளர், மிக மிக பிரபல எழுத்தாளர், அவர் எழுதுறாரு, பல்வேறு பிரச்சனைகளுக்காக நான் கதை எழுதினேன். பல்வேறு பிரச்சனைகளை, சமூக பிரச்சனைகளை அலசி நான் என்னுடைய எழுத்துக்களினாலே மக்களை எல்லாம் கவர்ந்தேன். பல்வேறு பிரச்சனைகளாலே எழுதிய என்னுடைய எழுத்துக்கள் உலகம் முழுவதும் பிரசித்தமான.
ஆனால் எனக்கு இப்ப இருக்கிற பிரச்சனை காலையில் போய் எழுந்த உடனே மலம் போகுவதில்லை அப்படின்னு எழுதியிருக்காரு. அது போச்சுன்னா எனக்கு எல்லா பிரச்சனையும் முடிஞ்ச மாதிரி இருக்கு. எனக்கு இப்ப கவலையே காலையில எழுந்திரிச்சா சரியா மோஷன் போயிடணுமே அப்படிங்கிற அந்த கவலை இருக்குன்றார். அப்படின்னா போகாதவனுக்கு தான் தெரியும் அந்த கவலை, அது என்ன பெரிய கவலை அப்படின்னு நாம நினைக்கலாம். சொல்றாரு பாருங்க, காலை மலமோடு. அது ரொம்ப மணிவாசகரை சாதாரணமா எடை போட்டுறக்கூடாது. என்ன மலம்ங்கிறது காலையில போனாதான் ஆரோக்கியம். நினைச்ச நேரம் காலையில மத்தியானம் 12 மணிக்கு, சாயந்தரம் 6 மணிக்கு, ராத்திரி 12 மணிக்கெல்லாம் போச்சுன்னா ஆரோக்கியம் இல்லை. காலை மலமோடு கடும் பகல் பசி. இந்த கடும்பகல் பசிங்கிறது, பசி உச்சி காலத்திலே வர வேண்டும். பசிங்கிறது பகல் 12 மணிக்கு சூரியன் உச்சியில இருக்கிற பொழுது அது கடும்பகல் என்று சொல்லுகிறார். பகல் கடுமையாக இருக்கிற அந்த உச்சி காலத்திலே பசி வரணும், நல்ல பசி வரணும். அதுக்கு முன்னால வரலைன்னாலும் கவலைப்பட வேண்டாம், அதுக்கப்புறம் வரலைன்னாலும் கவலைப்பட வேண்டாம். இந்த உச்சி காலத்துல நல்ல பசி வருகிறது என்று சொன்னால் அந்த பசிக்கு தக்கவாறு நல்ல ஆரோக்கியமான உணவை அப்பொழுது உண்ணுகிற பொழுது உடல் நன்மை அடையும். அதே போல நிசி வேலை நித்திரை, இரவு நேரத்தில் நல்ல உறக்கம். இரவு நேரத்தில் சவுண்ட் ஸ்லீப் அப்படிம்பாங்க, அந்த உறக்கம். இந்த மூன்றும் சரியா இருந்து இதுல பிழைத்து வரணும். இல்லாட்டி இதுல பல்வேறு விதமான துன்பங்கள் நிகழ்ந்து அந்த துன்பங்களை அனுபவிக்காமல் இவற்றிலே பிழைத்தும். காலை மலமோடு கடும் பகல் பசி நிசி வேலை நித்திரை, இதுல எல்லாம் பிழைத்தது மட்டுமல்லாமல் யாத்திரை பிழைத்தும். எத்தனையோ விதமான டிராவல். நாம முன்னையாவது வண்டியில தான் போவாங்க, மாட்டு வண்டியில போவாங்க, நடந்து போவாங்க, பயணம் அப்படிதான் இருக்கும். இப்ப எந்த பயணமோ எந்த வாகனத்திலேயோ பயணம் நடந்துகிட்டு இருக்கு. நீ எல்லாத்திலையும் தப்பிக்கிறதுங்கிறது கடினம் தான். யாத்திரை பிழைத்தும், நித்திரை பிழைத்தும் யாத்திரை பிழைத்தும். அடுத்தது சொல்லுகிறார், இந்த மிக முக்கியமாக இருக்கக்கூடிய இந்த வாழ்க்கையில ஒரு நல்ல மனைவி அமையாமல் போகுமானால் அதுல பிழைத்தும் அப்படின்னார். அதுல அநேகமா 90-95% மாட்டிட்டு தான் இருக்கிறாங்க. அதுல பிழைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரியே தெரியல. இருந்தாலும் பிழைக்கலாம் கேட்கிறாரு, பிழைத்தும் அப்படின்னுட்டு இல்லைங்களா? அதாவது நான் திருமுறை வகுப்புக்கு போறேங்க, இன்னைக்கு திருவாசகமா, எப்பவும் வியாழக்கிழமை தானே திருவாசகம், இல்லை என்னவோ தெரியல இந்த வாரம் மட்டும் புதன்கிழமைய வச்சிருக்கிறாங்க, அதனால நான் போறேன்னு சொன்னால் சரி போயிட்டு வா, நானும் வேணா வரேன், புதன்கிழமை தானே இன்னைக்கு, சரி நானும் வரேன்னு போலாம் அப்படின்னு சொன்னா பிழைச்சாச்சுன்னு அர்த்தம். என்ன இது வியாழக்கிழமைட்டு புதன்கிழமை போற, புதன்கிழமை நாளைக்கு போ, நாளைக்கு கிளாஸ் இல்லைங்க, போய் என்ன சும்மா போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க அப்படின்னா அதுல போச்சே, இப்ப போயிடுச்சு, அது அந்த மிஸ் ஆயிடுச்சு இல்லையா? ஆகவே அது ரொம்ப முக்கியம். அந்த பெண் என்று சொல்லக்கூடிய அந்த நிலையில, அந்த வயதில மிக மிக கவனமாக இருக்க வேண்டிய அந்த பருவத்தை குறிப்பிடுகின்றார். அந்த பருவத்துல வேறு ஏதும் எண்ணம் வராமற் போகும். வேறு பிரபஞ்சத்தை மிக மிக நிலையானதாகவும் மிக மிக உறுதிமிக்கதாகவும் பிரபஞ்சம் என்பது சாஸ்வதமாகவும் நினைக்கக்கூடிய பருவம் அந்த பருவத்துல எவ்வளவு எடுத்து சொன்னாலும் இது நிலையற்ற உலகம், இந்த பருவம் நிலையற்றது, இந்த உடம்பு நிலையற்றது, இந்த வாழ்க்கை நிலையற்றது என்று எடுத்து சொன்னால் அது கேளாத பருவம். அந்த பருவத்திலே தப்பித்து வருதல் என்பது, எத்தனை பேர் அதுல அந்த வாழ்க்கை முழுக்க சீரழிஞ்சு போயிருது. அந்த வாழ்க்கையில அவர்கள் அதுல முன்னை தவம் இருந்ததுனால் அருணகிரிநாதர் போன்றவர்கள் எல்லாம் தப்பினார்கள்.
மற்றவர்கள் எல்லாம் எத்தனையோ பேரு தன்னுடைய வாழ்க்கையானது சீரழிந்து அதனை குறிப்பிடுகின்றார். கருங்குழல் செவ்வாய் வெள்ளகை கார்மையில் ஒருங்கிய சாயல் நெருங்கி உள்மதர்த்து கச்சர நிமிர்ந்து கதிர்த்து முன்பனைத்து எய்த்து இடை வருந்த எழுந்து புடை பறந்து ஈர்க்கு இடை போகா இளமுலை மாதர்தம் கூர்த்த நயன கொள்ளையில் பிழைத்தும் கருங்குழல் கரிய குழல், செவ்வாய் சிவந்த அதரம், வெள்நகை சிரித்தால் முத்துக்களை கொட்டிவிட்டது போல அப்படி ஒரு சிரிப்பு வெள்நகை, கார்மையில் ஒருங்கிய சாயல் நெருங்கி கார்காலத்திலே மகிழ்ந்து ஆடக்கூடிய தொகையுடைய மயில்களைப் போல அங்கங்கள் எல்லாமே மென்மையுடையதாக விளங்குகின்ற தன்மையுடைய ஒரு நிலையிலே உள்மதர்த்து கச்சர நிமிர்ந்து உள்ளே மதர்த்து கச்சுக்களை மீறி வளர்ந்திருக்கக்கூடிய புடைத்து பறந்து இருக்கக்கூடிய அந்த முலைகள் இடையை வருத்தும்படியாக எழுந்து நின்று அவை ஈர்க்கு இடை போகா இந்த இளம் முலைகளை உடைய மாதர்களுடைய கூர்த்த நயன கொள்ளையில் பிழைத்தும், கூர்த்த நீந்த நயன கொள்ளையில் கண்களினாலே பார்த்த அந்த பார்வையினாலே அதுவரைக்கும் அவன் சம்பாதித்து வைத்திருந்த, அவன் ஈட்டி வைத்திருந்த பெருமை, நற்குணம், நல்ல செயல்கள் எல்லாமே கொள்ளை போயிற்று என்று குறிப்பிடுகிறார். எத்தனையோ எடுத்து சொல்லுகிறார்கள். இப்ப நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுகிறேன். நமக்கு ரொம்ப வேண்டிய ஒருத்தர், அவர் KK நகர்ல தான் இருக்கிறார். அவரு பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஒரு ரொம்ப சாதாரண ஒரு ஏழை குடும்பம், ஆனாலும் விவசாய குடும்பம், ஊர்ல நிலமெல்லாம் இருக்கு, இங்க ஏதோ கொஞ்சம் வேலை செஞ்சு ஓடிட்டு இருக்கிறார் லைஃப். அவருக்கு ஒரு பையன், அந்த பையன் இன்ஜினியரிங் காலேஜில் படிக்க வச்சான். கூப்பிட்டு வருவார், அடிக்கடி கூட்டிட்டு ஐயா கிட்ட ஆசீர்வாதம் வாங்குபார். அவரு வம்பு பண்றாருங்கிறதுக்காக வருவான் அவன். அதனால இன்னும் ஐயா ஆசீர்வாதம் பண்ணுங்க, ஐயா ஆசீர்வாதம் பண்ணுங்க, நல்லா இருப்பா அப்படின்னு. அந்த பையன் பார்த்தீர்கள் என்று சொன்னால் நல்லபடியா ஏதோ வாழ்ந்துட்டு வந்தான், படிச்சு முடிச்சான், வெளியில வந்தான், ஒரு வேலை கிடைச்ச மாதிரி இருந்தது. அந்த பையனுடைய நிலையை பார்த்தால் இப்பொழுது ஒரு 6 மாதம் 8 மாதத்துக்கு முன்னால என்னிடம் ரொம்ப வருந்தி சொன்னார், ஐயா ஒரு பெண்ணோட தொடர்பு கொண்டிருக்கு, அந்த பெண்ணில் இருக்கிறவங்க எல்லாரும் சொல்லுகிறார்கள் வேண்டாம், இந்த பெண் அவளுக்கு திருமணமான பெண் வேண்டாம் என்று சொல்லுகிறார்கள், இங்கே இருக்கிற நம்ம சொந்தக்காரங்க எல்லாம் சொல்லுகிறார்கள், நான் சொல்லுகிறேன், ஆனா அவன் கேட்க மாட்டேங்கிறான், எல்லாருடைய விரோதத்தையும் அவன் சம்பாதித்து கொண்டு என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல, நான் ஊரோட போயிட்டேன், வாடான்னா வரமாட்டேங்கிறான், எப்படியோ விழுந்துட்டான், எப்படி எழுப்புறது, எப்படி அழைத்து வருவது என்று தெரியவில்லை, நான் என்ன பண்றதுன்னு எனக்கே தெரியல என்று வருந்துகிறார். எதுக்கு இதை சொல்ல வருகிறேன் என்று சொன்னால், இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில விழுந்த அந்த பையனுக்கு தாய் தெரியவில்லை, தந்தை தெரியவில்லை, உறவு தெரியவில்லை, மற்றவர்கள் தெரியவில்லை, இதுல போய் சிக்குனா அவ்வளவுதான், லைஃப் முழுக்க போயிடுச்சு. இப்ப இவ்வளவு தூரம் தாயில 10 மாதம் தப்பி பிழைத்து, தாழ்புவி பிழைத்தும் முஞ்சுதல் பிழைத்தும்னு சொன்ன மாதிரி எல்லாம் பிழைத்து, இந்த பூமியில குழந்தையா இருக்கிற பொழுது அவங்க வளர்க்கிற பொழுது எல்லாத்தையும் பிழைத்தும், இவ்வளவு தூரம் பிழைத்து
காலை மலமுடு கடும் பகல் பசி நிசி மாலை இரவு நித்திரை யாத்திரை பிழைத்தும் எல்லாம் பிழைத்து இதுல போய் மாட்டிட்டா, அப்ப அவனுக்கு இது இந்த நிலையான பொருள் எது என்கிற அதிலே அவனுக்கு நாட்டம் போகாது. ஆகையினாலே அதிலே கூர்த்த நயன கொள்ளையில் சூறையாடி விடுவார்கள். அந்த ஒரு பார்வையில அவன் தாய் காட்டுகிற அன்பு தெரியவில்லை, தந்தை காட்டுகிற அன்பு தெரியவில்லை, யார் காட்டுகிற அன்பும் தெரியவில்லை. இப்படி அந்த ஒரு ஆபத்தில் இருந்து பிழைக்கிறதுங்கிறது பெரிய அரிது. அப்படி பிழைத்த குழந்தைகள் எல்லாம் அவர்கள் புண்ணியம் செய்தவர்கள், பாக்கியம் செய்தவர்கள். இதுல போய் சிக்கிக்கிட்டு கொண்டோம்னா அந்த வாழ்க்கை முழுக்கவே வீணா போயிடும். ஆகையினாலே அதுல பிழைத்தும் அதை குறிப்பிட்டு சொல்லுகிறார். எதெல்லாம் சிக்கல் வரும், எதிலிருந்து தப்பி பிழைத்து இந்த மானுட வடிவுக்கு வருகிறோம் அப்படிங்கிறது சொல்லிக்கொண்டே வருகிறார். அடுத்தது, பித்தர் உலகர் பெருந்துரை பரப்பினுள் மத்த களிறு எனும் அவாவிடை பிழைத்தும். பித்தர் உலகம், இது பித்த உலகம். இதுல பணப்பித்து இருக்கு, செல்வப்பித்து இருக்கு, புகழ் பித்து இருக்கு, பெருமை பித்து இருக்கு. எங்கு பார்த்தாலும் பித்து தான். இந்த பித்தர் உலகத்துல ஏதாவது ஒரு பித்துல போய் சிக்கிக்கிட்டா அந்த புகழ் அடையணுங்கிறதுக்காக சில பேர் எல்லா இதெல்லாம் செஞ்சிட்டு இருப்பான். தனக்கு எது தேவை, எது அவசியம், எது பொருந்தும் இல்லையா. சில பேர் என்ன சொல்லுவான், சும்மாரா ஒரு லைன் 2 லைன் பாடுவான். என்ன இப்படி பாடுற, நீ பெரிய ஆளாயிடுவ போல இருக்க, சிங்கர் ஆயிடுவ போல இருக்க அப்படின்னு சொன்னா அவன் உண்மையிலேயே அவனே பாடி ரெக்கார்ட் பண்ணி அவனே கேட்க. அப்படி கேட்டு சகிக்க முடிஞ்சதுடா, சரி அவன் சொல்றதுல ஏதோ ஒரு உண்மை இருக்குன்னு நம்பலாம். இதை உண்மைன்னு நம்பிக்கிட்டு அவன் இவங்கிட்ட இருந்து காசு வாங்கறதுக்கும், இவங்கிட்ட டிஃபன் வாங்குறதுக்கும், இவங்கிட்ட உதவி பெறுவதற்கு என்ன இருந்தாலும்டா, இந்த மாதிரி இருந்தவர் தான்டா டிஎம்எஸும். சான்ஸ் கேட்டு பல இடத்துல அலைஞ்சவர். நம்மளும் சான்ஸ் கேட்டு பல இடத்துல அலைஞ்சோம்னு வச்சுக்க, அலைஞ்சோம்னு அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்திடுவான். அதுக்கு என்ன அர்த்தம்னா ஓடு எடுத்துக்கிட்டு திரியலாம் அப்படின்னு அர்த்தம் அதுக்கு. அப்ப இந்த மாதிரியான பித்து, இது பித்துங்கிறாரு, அது பித்த உலகம்ங்கிறார். பெருமைக்காகவும் புகழுக்காகவும் தகுதி இல்லாததற்காக ஆசைப்பட்டு கொண்டு திரிவது. இது என்ன காரணம்? ஆசை. அவாவிடை, அந்த பித்த உலகம், அதுல ஒரு யானை கலகிட்டு இருக்கு, அதான் ஆசை என்கிற யானை. அது பித்த உலகம் என்று குறிப்பிடுகிறார். பித்த உலகரு, பணமே குறிக்கோளாக கொண்டு பணம் 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 பணம், அதுலயே பதவி 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 பதவி. ஏதாவது பதவி இருந்தா சொல்லுங்க, எதுக்கு எங்க கேட்டாலும் ஏதாவது வாங்க சார், இங்க ஏதாவது வேலை செய்ய தொண்டு இருக்கு வரீங்களா, செய்யலன்னா அங்க எனக்கு ஏதாவது போஸ்ட் கொடுப்பாங்களா, எனக்கு ஏதாவது பதவி கொடுப்பாங்களா அப்படின்னு. கடைசியில் ஒருத்தர் கூப்பிட்டான், வரீங்களா சார், சிவலோக பதவின்னு ஒண்ணு இருக்குது. அதையும் பாருங்க எத்தனை வருஷம் கேட்கிறான் அவனுக்கு, அது கூட தெரியல அவனுக்கு. அப்படி இந்த பித்த உலகர் பெருந்துரை பரப்பினுள் மத்த களிறு என்னும் அவாவிடை பிழைத்தும் கல்வி என்னும் பல்கடல் பிழைத்தும். படிக்கிறது நமக்கு வாழ்க்கையில ஏதாவது பிரயோஜனப்படுமான்னு தெரிஞ்சு படிக்கிறோம். நான் பஸ் ஸ்டாண்ட்ல அந்த சமயத்துல பார்த்தேன், புத்தகம் தொங்குது, ஹவு டு கில் யுவர் டைம். எப்படி போட்டிருக்கான் பாருங்க, ஹவு டு, டைமே இல்லை, நேரத்தை கொலை செய்வது எப்படின்னு போட்டிருக்கான். இதை ஏதோ எழுதியிருக்கான் அதுல உள்ளுக்குள்ள. அதாவது நீ பஸ் வர வரைக்கும் வெயிட் பண்ணணும், இல்ல பஸ்ல உட்காந்துட்டு வெயிட் பண்ணணும், இல்ல பஸ் போகும்போது வெயிட் பண்ணணும், இல்ல அதுக்கு இதை படிக்கிறான். அதுல என்ன கொடுத்திருக்கான், ஊர்ல இருக்க அத்தனை குப்பையும் கொடுத்திருக்கான். டு கில் யுவர் டைம், ஹவு டு கில் யுவர் டைம் அப்படின்ட்டு கொடுக்குறான். நேரம் அப்படியா இருக்கு? இல்ல. இந்த மாதிரியான தேவையில்லாத விஷயங்களை கற்றுக்கொள்வதற்காக பல்வேறு நாட்களை வீணாக்குவதும் பல்வேறு நூல்களை படிப்பதும் இல்லைங்களா? அது படிச்சு என்ன ஆகும்?
ஹவு டு நேவிகேட் எ பைலட், இது ஒரு ஃப்ளைட்டு அப்படின்னு படிக்கிறேன்னு வச்சுக்கோங்க. எனக்கு தேவையா? எனக்கு இங்கேருந்து என்ன நேவிகேட் பண்ணி கொண்டு போய் சேர்க்கறதே கஷ்டமா இருக்கு. நான் ஒழுங்கா நடந்து போய் தவறி விடாம போறது. இந்த ஃப்ளைட்டை நேவிகேட் பண்றது இப்ப நான் படிச்சு என்ன பண்ண போறேன் இல்லையா? இல்ல ஒரு ஃப்ளைட்டு லெப்டினன்ட்டாவோ அல்லது அதில் ஏதோ ஒரு போறோம் யார் இதுல போறோம் இதுல அப்படின்னு சொன்னா அதை படிக்கிறதுல தேவையில்லாம எல்லா புத்தகத்தையும் வாங்கி வச்சு படிக்கிறது. அதனாலதான் கற்றாரை யான் வேண்டேன் கற்பனவும் இனி அமையும் பிடிச்ச வரைக்கும். அதனாலதான் கற்க கசடர கற்பவை கற்பவை கற்க கசடரன்னாரு. அது இப்படி முன்னால போட்டுக்கணும். கற்பவைய கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தகனால அதுல கற்க கசடரங்கிறதுக்கு முன்னாடி கற்பவை கற்க, எதை படிக்கணுமோ எதை கற்றுக்கொள்ள வேண்டுமோ அதை கற்றுக்கொள் இல்லையா? வேடிக்கையா சொல்லுவாங்க, எதை கத்துக்க வேண்டுமோ அதை கத்துக்காம ஒரு கங்கையில ஒரு பெரிய போட்டு போகும், போட்டுக்காரன் ஓட்டிகிட்டே போவான், ஒருத்தர் பண்டிதர் உட்கார்ந்துருப்பார். உனக்கு விஞ்ஞானம் தெரியுமா? தெரியாது. என்னப்பா வாழ்க்கையில 25% தொலைச்சிட்டே. உனக்கு வானசாஸ்திரம் தெரியுமா? தெரியாது. வாழ்க்கையில 50% தொலைச்சிட்டேப்பா. உனக்கு கணிதம் தெரியுமா? சாமி எனக்கு அதெல்லாம் தெரியாதுங்க சாமி, அவன் போட்டுக்கிட்டே இருக்கிறான். அப்ப உன் வாழ்க்கையில 75% தொலைச்சிட்டியப்பா நீ. என்னாரு பிளக் பிளக்னு சத்தங்கள் அடிச்சு. என்னப்பா சத்தம்னாரு? போட்டுக்குள்ள தண்ணி வந்துட்டு இருக்கு. ஏப்பான்னாரு? ஓட்ட விழுந்துருச்சு போல இருக்கு. சாமி உங்களுக்கு நீச்சல் தெரியுமான்னு கேட்டா தெரியாது. 100% இதுலயே போகுது உங்களுக்கு வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவாங்க. வேடிக்கை ஒரு பழைய கதை, நீங்க எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்ப தேவை கணிதமா விஞ்ஞானமா ஆன்மீகம் எது வேணும்னா நீச்சல் வேணும். உலக அரங்கிலே இப்பொழுது எது தேவை என்று கேட்டால் கணிதமோ விஞ்ஞானமோ இல்லை. உலக அரங்கிலே பிறப்பை நீக்குவதற்கு மிக்க ஆரோக்கியமான ஆன்மீகம்தான் வேண்டுமே தவிர, நல்ல கவனமா கேட்கணும், ஆரோக்கியமான ஆன்மீகம், ஆரோக்கியமான ஆன்மீகம் அதுதான் வேணுமே தவிர சும்மா ஊர்ல இருக்கிற ஆன்மீகம் நமக்கு தேவை. எல்லா ஆன்மீகத்திலையும் ஈடுபட்டு கொண்டு நான் வியாழக்கிழமை வடமாலை சாத்த போறேன், வெள்ளிக்கிழமை வெண்ணெய் சாத்த போறேன், சனிக்கிழமை அன்னைக்கு மிளகு வடை சாத்த போறேன் இப்படின்னுட்டு போய்கிட்டு இருந்தோம்னா அது ஒண்ணு கவிக்கு உதவாது. அந்த ஆன்மீகம் என்பது உயிரை உய்விக்கின்ற ஆன்மீகமா? அதுதான் கேட்கணும். உயிரை உய்விக்கிற ஆன்மீகமா? நீ எத்தனை மிளகு வடை போட்டாலும் நீ தான் சாப்பிட போறிய தவிர அவரு சாப்பிட போறது கிடையாது. இப்ப என்ன அதுல என்ன ஏன் இவ்வளவு கவனம்? அது அவர் சாப்பிடாதவருக்கு இவ்வளவு தூரம் ஐயோ அதுதான் சொல்றாரு திருப்பி. கல்வி என்னும் பல்கடல், பல்வேறு விதமான சாத்திரங்களை படித்தல், பல்வேறு விதமான நூல்களை தோத்திரங்களை படித்தல், அதெல்லாம் வேண்டாம். நீ படிக்கிறது உன்னுடைய வாழ்க்கை நெறியை உனக்கு மேலே கொண்டு செல்லக்கூடிய, உயிருக்கு உய்வை தரக்கூடிய அந்த கல்வியை கற்பாயாக. செல்வம் என்னும் அல்லலில் பிழைத்தும், செல்வம் அல்லல் சாமி அவரை பொறுத்த வரைக்கும் அவர் அனுபவத்தில் அதை சொல்றார். செல்வம்ங்கிறது அல்லல் அப்படின்னு. அதாவது 4 லட்சம் ரூபாய் சொத்து வச்சிருந்தார்னா அப்பாவுக்கு 3 பையன் இருந்தார்னா ஒருத்தரும் சோறு போட மாட்டான். 4 லட்சம் ரூபாய் கடன் வச்சிருந்தாருன்னா பையன்லாம் ஒழுங்கா சோறு போடுவான். இதுனா சொத்து இருந்ததுன்னு வச்சுங்க, பையன் எனக்கு ஜாஸ்தி உனக்கு கம்மி, இந்த சண்டை தான். அதனால செல்வம் என்னும் பல்கடல் செல்வம் என்னும் அல்லலில் பிழைத்தும் பாருங்க. இப்ப நாமெல்லாம் இப்ப நிம்மதியா இங்க திருவாசகம் சொல்றேன், நீங்க நிம்மதியா கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. இப்ப திடீர்னு உங்களுக்கு போன் வருமா? வீட்டுல ரேடியோ வந்துருக்குது, பாத்ரூமை தோண்டிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு உங்களுக்கு கால் வருமா? சத்தியமா வராது. நமக்கு இது மாதிரி வீட்டுக்கு யாரோ வந்திருக்காங்கன்னா வந்துட்டு போச்சல்ல அப்புறமா பார்ப்போம் அப்படின்னு கவலைப்பட மாட்டோம் இல்லையா? எங்க வைக்கிறதுன்னு தெரியாம வச்சு எங்கோ கொண்டு வைடான்னா அவன் போய் போன அறைக்குள்ள எல்லாம் வச்சுட்டான். எங்கேயாவது மரடா வராங்க போல இருக்குது, ஆளுங்கெல்லாம் வராங்க, டியூட்டி ஆஃபீஸர் எல்லாம் வராங்க, அங்க வந்து கண்டுபிடிக்கிறதுக்குள்ள அந்த மூட்டையெல்லாம் எடுத்து எங்கெங்கயா வச்சிரு அப்படின்னா அவன் பார்த்தான். பணம்னா எடுக்காதது பணம் ஒண்ணுதான். அதுன்ட்டு
கொண்டு போய் அங்கே அடுக்கி விட்டான் விட்டாரு. இவங்க அங்கேயா போவாங்க நேரா? ஏன்னா அவங்களுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் தெரியல. நேரம் அங்கே போனால் மூட்டையாக இருக்கு. சே, அதனால தான் நம்ம சம்பாதிக்கல. ஆமாம், செல்வம் என்னும் அல்லலில் பிழைத்தும்னார். ஈட்டும் போதும் சரி, ஈட்டிய பின்னும் சரி, அந்த செல்வமானது துன்பத்தை தான் தரும் அப்படிங்கிறாரு. செல்வம் என்னும் அல்லல் அப்படின்னு விட்டார் அவரு. அதுக்கு கொடுத்ததே கல்வி என்னும் பல்கடல்னு சொன்னார். அதாவது பிறந்த கடலா இருக்கு, எதையுமே படித்து முடித்தோன்னு சொல்ல முடியாது, எல்லாமே நிறைய இருக்கு. ஆனா செல்வத்தை சொல்லுகிற பொழுது செல்வம் என்னும் அல்லல் அப்படின்னு விட்டார். செல்வம் என்னும் அல்லலில் பிழைத்தும் நல்குறவு என்னும் தொல்விடம் பிழைத்தும். நல்குற வறுமை, வறுமைங்கிறது ரொம்ப இல்லையா? அந்த வறுமை சிறந்த சிந்தனைகளை சாப்பிட்டுடும். வறுமையில நாயன்மார்கள் தான் அப்படியே நின்று இருப்பாங்க, அந்த செம்மையில நின்று இருப்பார்களே தவிர, வறுமை என்று வந்து விட்டால் செய்யாத தப்பெல்லாம் பண்ணிடும். பசி வந்திட பத்தும் பறந்துவோம்னா அதுபோல செய்யாத தவறுகளை செய்ய தூண்டும் பசி. வறுமை இந்த மாதிரி விரட்டிடும், இந்த மாதிரி தீமையை செய்ய வைத்திடும். அதனால இந்த வறுமை எல்லாம் நெருப்பினுள் துஞ்சலும் ஆகும், யாதொன்றும் நிரப்பினுள் கண்பாடு அரிதுன்னாரு. நெருப்புக்குள்ள கூட படுத்து தூங்கலாம், வறுமை இருக்கிறவனுக்கு எப்படி தூக்கம் வரும்னு கேட்கிறார் வள்ளுவர். இனிமே என்ன செய்ய போறோம், இரவு வேளை உணவு என்ன செய்ய போறோம், நாளைக்கு என்ன செய்ய போகிறோம் என்று வறுமையிலே இருக்கிறவனுக்கு தூக்கம் எப்படி வரும் என்று கேட்கிறார். ஆகவே இந்த நல்குறவு என்னும் தொல்விடம் பிழைத்தும், இப்படியெல்லாம் பிழைத்து புல்வரம்பாய பலதுறை பிழைத்தும். புல்வரம்பா புல்லிய தொழில்களை செய்வதிலிருந்து பிழைத்து. ஊர்ல 1000 வேலை இருக்கும், கல்லு விற்கிற வேலை வந்துடும், கசாப்பு கடையில வேலை வந்துடும், எத்தனையோ தொழில் இருக்கு. ஆனா அந்த தொழில்கள்ல ஒரு நம்முடைய மனமோ அல்லது சிந்தனையோ நாட்டம் இல்லாமல் போகக்கூடிய தொழில்ல என்னதான் 1000 இருந்தாலும் அதுல நமக்கு எண்ணங்கள் எல்லாம் சிதறி போயிடும். இந்த பிழைத்தும் என்று சொல்லுவது இப்படியாக தப்பி பிழைத்து இந்த மாதிரியான வாழ்க்கையில பல்வேறு விதமான ஆபத்துகளையும் தாண்டி ஒருவனுக்கு அப்படின்னு சொல்ல வர்றார். என்னன்னாரு, ஒருவனுக்கு கடவுள்னு ஒருத்தர் இருக்கிறாருங்கிற நினைப்பு வர்றது இருக்க, அதுதான் ரொம்ப ரொம்ப பெருசுன்றார். அது முன்னை தவம் இல்லாமல் இதுல எல்லாம் பிழைச்சி இருந்தா பத்தாது, தெய்வம் உண்டென்பதோ சித்தம் உண்டாக. தெய்வம் உண்டுங்கிற நினைப்பு வரணும். இன்னும் என்ன சார் அப்படின்னு, ஆமா இன்னும் நினைப்பு வராத எத்தனை பேர் இருக்கான், இன்னும் தெரிஞ்சிட்டு இருக்கிறானே தெய்வம் இல்லை, இல்லவே இல்லை, அப்ப கற்பனை அப்படித்தானே சொல்லிட்டு இருக்கிறான், இன்னும் வரலையே. அவன் எல்லாம் பிழைத்து வந்தான், ஆனாலும் வாழ்ந்த பிறப்பு வீணா போற அளவுக்கு அவன் தெய்வம் என்பதோ சித்தம் உண்டாகி முனிவு இல்லாததோர் பொருளது கருதலும்னாரு. முனிவு இல்லாதது, சாமிக்கு வெறுப்புங்கிறதே கிடையாதான். எல்லா உயிர்களும் எப்பயாவது தேறி வரும் என்கிற எதிர்பார்ப்போடு இருக்கிற காரணத்தினாலே உயிர்கள் தருகின்ற வாய்ப்புகளை எல்லாம் அவை பயன்படுத்தி கொள்ளாமல் போகின்றனவே, அவை தமக்கு தாமே நன்மைகளை செய்து கொள்ளாமல் போகின்றனவே என்று கருதாமல் வெறுப்பு கொள்ளாமல் மீண்டும் மீண்டும் அந்த உயிருக்கு உரிய வாய்ப்புகளை வழங்கி கொண்டே இருக்கிறானே ஒரு பெருமான், கருணையே வடிவமாக இருக்கிறானே ஒரு பெருமான், இந்த மானுட பிறப்பை தந்தவனாக இருக்கிறானே ஒரு பெருமான், அவன் என்கிற ஒருவன் உண்டு என்று கருதலும் அது வாய்ப்பது மிக மிக கடினம். அவ்வாறு வாய்த்தாலும் கடவுள் உண்டு என்று கருதி அப்படி ஒரு கடவுள் உண்டு அப்படின்னு அவனுக்கு ஒரு நினைப்பு வந்தாலும் விடுமா இந்த உலகம்னு கேட்கிறார். இந்த உலகம் அவ்வளவு சீக்கிரமா அவனை சிவத்துக்கிட்ட வர விட்டுடுமான்னு கேட்கிறார். இது இன்னும் தாண்டி வரல. உயிரானது புறப்பட்ட இடத்திலிருந்து சிவத்தை சென்று அடைவதற்குள்ளே பல இடங்களிலே பிழைத்து பிழைத்து பிழைத்து
கடவுள்னு ஒருத்தர் உண்டு போல இருக்கேன்னு நினைக்குது. அது எங்கேயோ இருக்கு சிவம். நினைக்கும் போதே நான் உன்னை கூட்டிட்டு போறேன்னு வேற ரூட்டுக்கு கூட்டிட்டு போற ரூட்டெல்லாம் இங்க நிறைய இருக்கு. அதை சொல்ல ஆரம்பிக்கிறார். 6 கோடி மாயா சக்திகள் வேறு வேறு தம் மாயைகள் தொடங்கின. அப்படி அந்த நினப்பு வருது, இறைவன்கிற நினப்பு வந்தாலும் மாயையினுடைய சக்தியாக விளங்கக்கூடிய மாயா சக்திகள் என்று சொன்னால் உள்ளத்திலே எழுகிற காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், ஆச்சரியம் என்று சொல்லக்கூடிய 6 விதமான பகைகளும் உள்ளே எழுந்து அந்த கடவுளை, உண்மையான கடவுளினுடைய தன்மை என்ன, அதை அடைவதற்கு உண்மையான நெறி என்ன, அதை அடைகின்ற பொழுது உண்மையாக அடைவது என்ன என்பதை எல்லாம் சிந்திக்க விடாமல் 6 கோடி மாயா சக்திகள் வேறு வேறு தம் மாயைகள் தொடங்கின. இந்த கருவிகரணங்களை கொடுத்ததுக்கு காரணம் இது தன்னுடைய அறிவை பெருக்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக தந்தார். ஆனால் மனதிலே இருக்கக்கூடிய குற்றங்களினாலே இது கடவுள் உண்டென்று தெரிந்த பிறகும் கூட இது குற்றத்தின் பயப்பட்டே நிற்கும். அதற்கு வேறு வேறு மாயைகள் என்று சொன்னால் வேறு வேறு விதமான அந்த எண்ணங்கள் வாழ்க்கையிலே தோன்றி அது உண்மையான கடவுளிடமிருந்து அது நகரத் தொடங்கும். அப்போ உண்மையான கடவுளிடம் அழைத்து செல்வது யார், எப்படி என்பதை தொடர்ந்து நாம் வருகிற சனிக்கிழமையும் நமக்கு வகுப்பு இருக்கு. வருகிற வருகிற சனிக்கிழமை நாம போற்றி திருவகவலை தொடர்ந்து சிந்திப்போம். பல்வேறு கருத்துக்கள் அதை படிக்கிற பொழுது நமக்கு சுவாமி நம்முடைய அறிவை தெளிவு பெறச் செய்கின்ற அந்த தன்மையை நாம் காணலாம். ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தி என்ன என்று கேட்டால், நம்முடைய கமலவிநாயகர் சத்சங்கத்திலே கந்த சஷ்டி விழா 7 நாட்கள் மிகச் சிறப்பாக கொண்டாடப்பெறுகிறது. அந்த கந்த சஷ்டி விழா 7 நாட்கள் நவம்பர் 13ஆம் தேதி, அதாவது தீபாவளிக்கு மறுநாளிலிருந்து தொடங்குகிறது. நவம்பர் 13 திங்கட்கிழமை தொடங்கி 7 நாட்கள் கந்தர் அனுபூதி சிந்திக்க இருக்கிறோம். கந்தர் அனுபூதி பெற்று கந்தர் அனுபூதி சொன்ன எந்தையருள் நாடி நிற்கு நாள் என்னாளோ என்று 7 நாள் தொடர் சொற்பொழிவு. 7 நாட்களும் கந்தர் அனுபூதியை நாம் சிந்திக்கிறோம். வந்து நம்முடைய சிந்தனையிலே இணைந்து நின்று கந்தர் அனுபூதியை பெற்று அனுபூதி பெற வேண்டுமாய் உங்களை கேட்டுக்கொள்கின்றேன். அடியேன் எழுதிய புத்தகங்கள் அங்கே பிஆர்ஓ வைத்திருக்கிறார்கள். திருவாசக புத்தகமும் இருக்கிறது. ஆங்கிலத்திலே ஞானக்குழந்தை இருக்கிறது. வேணுங்க நண்பர்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். ஞானத்திரளிலே நீங்கள் பதிவு செய்து கொள்ளுங்கள். மற்றவரையும் நீங்க ஞானத்திரளில் ஒருத்தரை பதிவு செய்ய வச்சீங்கன்னா நீங்க திருமுறைக்கு பெரும் தொண்டு செய்திருக்கீங்கன்னு அர்த்தம். ஒருவரை திருமுறைக்கு அறிமுகப்படுத்துவதற்கு ஞானத்திரளிலே பதிவு செய்து கொடுங்கள் என்று கேட்டு இந்த அளவிலே நிறைவு செய்யும் முகமாக 5 எழுத்தை 5 முறை ஓதுவேன். நண்பர்கள் தொடர்ந்து ஓத வேண்டும் என்று திருவடி பணிந்து வேண்டிக் கொள்கின்றேன். ஓ நமச்சிவாய. ஓ நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு திருச்சிற்றம்பலம்.